ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மனசை வந்து லேசாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டமான இல்லை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனசை இறுக்கமாக வச்சுக்காம ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, மனசை லேசாக்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சின்ன விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மன இறுக்கம் உங்கள் ஆர்வத்தை குறைக்கும், செயல்திறனை குறைக்கும். எதையும் அதன் இயல்பான அளவில் பார்க்க தவறுகிற போது மன இறுக்கம் ஏற்படும். திரும்ப திரும்ப ஒன்றையே செய்து கொண்டிருப்பதால் ஏற்படுகிற சலிப்பு இறுக்கமாக மாறிவிடக்கூடும். ஒரு சில விஷயம் அப்படிதாங்க. நம்ம எப்பவும் ஒரே விஷயத்த கண்டினியூவாக அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு மன இறுக்கத்தை கொடுக்கும். நான் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரே விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சடனாக வந்து ஒரு நாள் வந்து எப்பவும் பண்ணிகிட்ருக்கிறதே பண்ணாமல் வேறு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனம் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் லேசாகும். குறித்த காலக்கெடுவுக்குள் ஒன்றை செய்து முடிக்க வேண்டுமே என்கிற அவசரமும் செய்து முடிக்க இயலாதோ என்கிற மனப்பதற்றமும் இறுக்கத்திற்கு காரணமாகும். நாம் எதிர்பார்க்கிற முறையில் செயல்கள் நடந்தேறாத நிலையில், மனிதர்கள் நம் எதிர்பார்ப்புக்கேற்ப நடந்து கொள்ளாத நிலையிலும் மன இறுக்கம் உண்டாகிறது. உங்கள் பொறுப்பின் எல்லைகள் தெளிவாக இருந்துவிட்டால் நீங்கள் மன இறுக்கம் கொள்ள மாட்டீர்கள். பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நிலையில் போதிய தகவல்கள் இல்லாவிடில் மன இறுக்கம் ஏற்படும். சரியான தகவல்களை விரைவாக பெற முடிகிற போது அந்த இறுக்கத்திற்கு இடமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா அவங்களும் தேவையில்லை, நம்மளும் தேவையில்லை. ஒரே ஆள் போதும் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஆள் போதும். ஸோ அவங்க விருப்பப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் படி. நம்ம கேரக்டர் படி நம்ம நடந்துக்கலாம். யாருக்காகவும் ஒரி பண்ணாமல் அவங்க பண்ணுற பிரச்சனைக்காக நம்ம அதை மனசில் ஏற்றிக்காமல் இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.